Hi guys, இந்த வீடியோல பூட்ஸ்ட்ராப்ல இமேஜ் எப்படி ரெஸ்பான்சிவா கொண்டு வருது பிளஸ் இமேஜ் எப்படி நம்ம டிசைன் பண்ணலாம்ன்ற அந்த கான்செப்ட் பத்தி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு IMG டேப் ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட ஒரு லோகோ இருக்குது. என்னோட ஃபோல்டர்ல இங்க பாருங்க logo.jpg. இப்போ என்னோட லோகோ இது. இந்த லோகோ என்னோட இமேஜ் டேப்ல கால் பண்ணிக்கிறேன். SRC ஆட்ரிபியூட்ல இப்போ logo.jpg கொடுத்தனா இந்த இமேஜ் டேக்ல அந்த லோகோ நம்ம விசிபிள் ஆகும் ப்ரௌசர்ல. என்னோட லைவ் சர்வர் ரன் ஆயிட்டு இருக்குது. நான் ப்ரௌசர் போய் அவுட்புட் காட்டுறேன். இப்போ எனக்கு லோகோ ஷோ ஆகுது இந்த இடத்துல. ஓகேவா? இதுவே நான் மொபைல் ஸ்கிரீன் போகும்போது எனக்கு ரெஸ்பான்சிவா இருக்காது. நீங்க பாருங்க, ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்றேன். இப்போ இன்ஸ்பெக்ட் பண்ணோடனே பாருங்க மொபைல் ஸ்கிரீன்ல எப்படின்னு சொல்லிட்டு அந்த வித் மட்டும் எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவு தூரம் ஸ்க்ரோல் பண்ற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா நீங்க பாத்தீங்களா? அப்போ ரெஸ்பான்சிவா நம்மளோடது மொபைல்ல அந்த இமேஜ் ரெஸ்பான்சிவா இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இல்லை ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் ஆட் பண்ணணும். ஆல்ட் லோகோ. ஆக்சுவலா ஆல்ட்ன்ற ஆட்ரிபியூட் எதுக்குன்னா அந்த இமேஜ் எதுக்காக பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம் அப்படின்றத அந்த ஆல்ட்ல கொடுப்போம். இது ஒரு லோகோ அப்படின்றதுக்காக நான் ஆல்ட்ன்ற ஆட்ரிபியூட்ல லோகோன்றதை கொடுத்துருக்கேன். அண்ட் கிளாஸ்ன்ற ஆட்ரிபியூட்ல img-fluid அப்படின்றத கொடுங்க. இப்போ இமேஜ் ரெஸ்பான்சிவ் ஆயிடும். இப்போ பாத்தீங்களா மொபைல் ஸ்கிரீன்ல கரெக்டா ரெஸ்பான்சிவா உங்களுக்கு இருக்குது இந்த இடத்துல. இப்போ மொபைல் ஸ்கிரீன்லயும் ரெஸ்பான்சிவா இருக்கும், பிளஸ் நம்மளோட லேப் ஸ்கிரீன்லயும் ரெஸ்பான்சிவா இருக்கும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வேற என்னன்னா img-thumbnail. இப்போ thumbnail பொறுத்த வரைக்கும் நம்மளோட இமேஜ் பார்டரா காமிக்கும் போது நல்லா இருக்கும். ஓகேவா? அப்ப நாம பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் img-thumbnail கொடுத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பார்டர் மாதிரி உங்களுக்கு வரும் இந்த இடத்துல. இப்போ இங்க பாருங்க, நான் ஜூம் வேணா பண்றேன். கொஞ்சம் மார்ஜின் வச்சுக்கலாம். m-3 வச்சுக்கிறேன். ஓகேவா? மார்ஜின் 4 பக்கமும் எனக்கு மார்ஜின் கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மார்ஜின் இருக்கு எனக்கு. அது நல்லா ஜூம் பண்ணிருக்கேன். இப்போ ஒரு பார்டர் இருக்கு பாத்தீங்களா? இதுதான் அந்த thumbnail. இந்த பார்டருக்குள்ளார அந்த இமேஜ் இருக்குது. அப்ப thumbnailல காமிக்கணும்னா இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பார்டர் வேணும்னு நினைச்சீங்கன்னா img-thumbnail கொடுத்தீங்கன்னா 4 பக்கமும் உங்களுக்கு பார்டர் கிடைக்கும் ஒரு இமேஜுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வேற என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இமேஜோட அலைன்மெண்ட். ஓகேவா? இப்ப இமேஜ் ரெஸ்பான்ஸே நம்ம வச்சுப்போம். அதை வச்சு கூட நம்ம பண்ணலாம். இல்ல டைரக்டா கூட நம்ம அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்ப ஃப்ளோட்ன்ற கான்செப்ட் நீங்க சிஎஸ் பார்த்துட்டீங்க. float-start கொடுத்தா அந்த இமேஜ் ஸ்டார்ட் பொசிஷன்ல இருக்கும். இட் மீன்ஸ் லெஃப்ட் சைட்ல கரெக்டா இருக்குது. அண்ட் இப்போ float endன்னு கொடுத்தா நமக்கு ரைட் சைட்ல மூவ் ஆகும். எண்டுன்னு கொடுக்க இப்போ ரைட் சைட்ல நமக்கு விசிபிள் ஆகும். பாருங்க எண்டு. அப்ப சென்டரா காட்டணும்னா நம்ம என்ன பண்ணலாம் mx-auto அது மார்ஜின் ஆட்டோ லெஃப்ட் சைட்லயும் ரைட் சைட்லயும் ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோ. அதுக்கப்புறம் டிஸ்பிளே பிளாக். ஓகே, d-blockன்னு கொடுக்குறோம். இப்போ நமக்கு இமேஜ் சென்டரா இருக்கும். இப்படிதான் இமேஜ் சென்டரா கொண்டு வரணும். அண்ட் வேற என்ன கான்செப்ட் இருக்குன்னா ரவுண்டட் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆக்சுவலா ரவுண்டட் 0 5 வரைக்கும் இருக்கு. இப்போ ஜஸ்ட் நான் ரவுண்டட் மட்டும் கொடுக்குறேன். இப்போ அந்த கார்னர் இருக்கு இல்லையா, அந்த கார்னர் மட்டும் நமக்கு என்ன ஆகும்னா கொஞ்சம் ரவுண்டடா இருக்கும் பாக்குறதுக்கு ஷேப். ஓகே, ஷார்ப்பா இல்லாம கொஞ்சம் ஸ்மூத். இதே இருக்கு பாத்தீங்களா, அந்த கார்னர் ஷார்ப்பா இல்லை, அந்த இடத்துல கொஞ்சம் பெண்ட் ஆகி இருக்குது. ஏன்னா நம்ம ரவுண்டுன்ற அந்த கிளாஸ் யூஸ் பண்ணிருக்கோம். இதே நான் இந்த இடத்துல மார்ஜின் வேணா போடுறேன். அப்போ உங்களுக்கு பார்க்க கரெக்டா தெரியும். மார்ஜின் போட்டுட்டேன். இது பாருங்க, இப்போ நான் அந்த ரவுண்டட் ரிமூவ் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நமக்கு ஷார்ப்பா இருக்கும் கார்னரு. இப்போ ஷார்ப்பா இருக்கு. இப்போ அந்த ரவுண்டட் யூஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கர்வா இருக்கும் பாக்குறதுக்கு. ரவுண்டட்லயே நிறைய டைப்ஸ் இருக்கு. 0ல இருந்து 5 வரைக்கும் இருக்கு. இப்போ நான் ஒரு 3 கொடுக்குறேன்னு வைங்களேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் அந்த பெண்ட் அதிகமா இருக்கும். இப்போ 3 கொடுக்கும்போது அப்போ நான் 5 கொடுத்தா அதை விட இன்னும் அதிகமா இருக்கும். 5ன்றத கொடுக்குறேன் பாருங்க. இப்போ ரொம்ப அதிகமா இருக்கு அந்த பெண்ட்ன்றது. ஓகேவா? ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ கைஸ்.